முதல்ல தொழில ஆரம்பிச்சிருக்கோம். நாயா பேயா அலைகிறோம், ஒரு நாயை கூட காணமாடா. மனசு தளர விடாதீங்கண்ணே, கண்டிப்பா நாய் கிடைக்கும். வாங்க அண்ணா, அங்க பாருங்க. என்னடா ஒரு எறும்பு மாடல நிக்குது? அங்க இல்ல, இங்க பாருங்க. என்ன வாழை காணா? ஓ, உட்காந்துருக்கோ. பெருசா இருக்கு, பெட்ஷீட்டுக்கே பத்தாதடா. பெருசா இருந்த நாய் நல்லா இருக்கு, நம்ம கிடைக்கும். வேண்டாண்டா, சொன்னா கேள்ற. ஐயோ, ஆரம்பத்துல தடங்கல் பண்ணாதீங்கண்ணே. பேர் என்ன? பீதாம்பரம். உங்க பேரை கேட்கல, நாய் பேரை கேட்டேன். ஜிம்மி, ஜிப்பி. ஜிப்பினா குரங்கு. ஐயோ, அது எனக்கு தெரியாதா? நாய் பேர் ஏதாவது இருக்கும். ஜிம்மி, ஜிப்பி. அதுக்கே நம்மள பிடிக்கல. இப்படிலாம் இது பண்ண முடியும் தெரிஞ்சுதா? ஏற்கனவே நான் பிஸ்கட்டோட வந்திருக்கேன். அடிச்சதா வாங்கினதா? சும்மா இருங்க. வாமா, வா 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 வா. சரி வா போலாம். அண்ணே, லம்பா கிடைக்கும்ண்ணே. வாங்கண்ணே, ஓடி போய் பிடிப்போம். வாங்கண்ணே. அடிக்க போகுது. சொன்னா கேளு, நில்லு. நான் வயசானவே ஓடாத. அவசரத்துல பேண்ட் வேற வந்து வச்சு பாரு. எனக்கு ஓடாத. இல்லமா ஓடாத. ஐயோ கண்ணு, ஒலிம்பிக்ல ஒரு நாளாவது ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சிருக்கும். ஆமா, நீங்க ஓடிதானே. சும்மா இருங்க. பக்கத்துல தான் போகுது. எங்கண்ணே நாய் நாள தெரியுது? அதுக்குள்ள குட்டி போட்டுருச்சா? குட்டி போட்டா சின்னதா இருக்கும். இல்லடா, உண்மையிலே 4 நாய் கூட்டமா நிக்குது. என்னண்ணே இது? நாயெல்லாம் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணுது. ஒரு நாயை விரட்டணும், இப்ப எல்லா நாயும் சேர்ந்து யூனியன் ஆரம்பிச்சிருச்சோ என்னமோ. நாய் கூட யூனியன் இருக்கு இந்த நாட்டுல. எது இருக்கோ யூனியன் இருக்கு. நன்றியுள்ள நாய்க்கு இருக்க கூடாதா என்ன? என்னது? அதான் யூனியன் தலைவர் நினைக்கிறேன். அதுக்கு பக்கத்துல செயலாளர், அதுக்கு பக்கத்துல பொருளாளர். பொருளாளர் அமைக்கிறோம், லம்ப கிடைக்கும். ஆமாமா, நம்மளால முடிஞ்சது யூனியனை கிடைச்சிருவோம். ஆமா. இல்ல, இவன் தான் கூட்டு வந்தான். இல்ல, இவன் தான் முடியலையா? என்ன பண்றீங்க? ஒண்ணு கிடைச்ச ஆரம்பத்திலே சொன்ன வேண்டான்னு. நீதான் லம்பா கிடைக்கும் லம்பா கிடைக்கும். இப்ப நாயெல்லாம் சேர்ந்து நம்மள லம்பா கடிச்சு குடுகுடுப்பக்கார மாதிரி ஆக்கிருச்சடா. மனது கலர் விட்டாதீங்கண்ணே. நாய் கடிச்சல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம நாயாயிரும் தெரியுதா? இல்ல, வாழ்க்கையில பெரிய உச்சிக்கு போறோம். அடே, இத புடிச்சா கடிக்குது. கடிக்காதது ஏதாவது பிடிப்போமா? கோழிய என்ன நீங்க இதுக்கு போய் பயந்துகிட்டு? சைக்கிள் கத்துக்கிற போது விழுகிறது இல்லையா, கார் ஓட்டும் போது இடிக்கிறது இல்லையா, அது மாதிரி தான் நாய் பிடிக்கிறோம். அப்ப செய்ய, நீயே கார் ஓட்டி நீயே அடிச்சுக்க. அண்ணா வாங்க, மறுபடியும் முயற்சி பண்ணுவோம். வேண்டாண்டா, வாங்கண்ணே, லம்பா கிடைக்கும். கண்ணனுக்கு இப்ப பரிபூர்ணமா குணமாயிருச்சு. He is perfectly all right now. ஆனா அவருக்கு பழைய நினைவுகள் மட்டும் இன்னும் திரும்பல. He is still an amnesia patient. அப்போ அவருக்கு பழைய நினைவுகள் திரும்ப சான்ஸ் இருக்கா டாக்டர்? நிச்சயமா சொல்ல முடியாது. The chances are even. சில பேருக்கு திரும்பி இருக்கு, சில பேருக்கு திரும்பாமலும் போயிருக்கு. பட் ஆஸ்பத்திரியில இருந்து டிஸ்சார்ஜ் பண்ற அளவுக்கு அவர் உடல்நல தேறி இருக்கு. இந்த நிலைமையில டிஸ்சார்ஜ் பண்ணா அவர் எங்க போவாரு? He will take care of him. அவர் எங்க சார் ஒப்படைக்க போறீங்க? அத பத்தி தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். கருணை இல்ல மாதிரி ஏதாவது ஒரு இடத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ண போறேன். டாக்டர், அவர் அநாத ஆசிரமத்துல சேர்த்தா ஒரே மாதிரி சூழ்நிலை தான் அவர் இருக்க வேண்டி வரும். சோ அவருக்கு நினைவு திரும்ப வாய்ப்பே இல்லாம போயிடும். I agree with you. நீ சொல்றபடி பார்த்தா அவருக்கு ஒரு ஃபேமிலியோ அல்லது ஒரு தனி நபரோ தான் அடைக்கலம் கொடுக்க முடியும். 28 வயதான ஒருத்தருக்கு யார் சார் அடைக்கலம் கொடுக்க முன் வருவாங்க? டாக்டர், நான் அவருக்கு அடைக்கலம் கொடுக்கிறேன். என்ன சொல்ற லட்சுமி? எஸ் டாக்டர். கண்ணன் தன்னுடைய பழைய நினைவுகள் எல்லாம் மறந்து ஒரு புது மனிதரா தான் இங்க வந்தாரு. நானும் டாக்டர்ங்கிற முறையில அவர் மேல அன்பு செலுத்தி ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். ஆனா கண்ணனும் அவருடைய சொந்தம் பந்தம் அவருடைய உலகமே நான் தான் நினைக்கிறாரு. ஒரு நாள் நான் வரலன்னா கூட எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறாரு. கீதா சொன்ன மாதிரி பலவிதமான சூழ்நிலையில அவர் வாழ்ந்து பழகணும். அதுவும் இல்லாம பழக்கமே இல்லாத ஒருத்தர் அவ்வளவு சீக்கிரமா அவருக்கு அடைக்கலம் கொடுக்க முன் வர மாட்டாங்க. அதனாலதான் நான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்தேன்.
அப்படி அவருடைய பழைய நினைவுகள் திரும்பினா என்னுடைய ட்ரீட்மெண்ட்ல நான் வெற்றி பெற்றதா பெருமை அடைவேன். எஸ் டாக்டர், ஐ வாண்ட் டு டேக் கேர் ஆஃப் ஹிம் அண்ட் கியூர் ஹிம். லக்ஷ்மி, உண்மையிலேயே உன்னை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இன்ஸ்பெக்டர், அந்த பேஷண்ட்டை இவங்க அழைச்சிட்டு போறதுல உங்களுக்கு ஒன்றும் அப்செக்ஷன் இல்லையே? நோ ப்ராப்ளம். அவங்க ஒரு லெட்டர் கொடுத்துட்டு அவங்க தாராளமா கூட்டிட்டு போலாம். சப்போஸ் கண்ணனை தேடி யாரா வந்தா உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்றேன். Okay. டாக்டர், உங்க சேவையை நான் மனப்பூர்வமா பாராட்டுறேன். ஐயா, ஹாஸ்பிட்டலை விட இது நல்லாவே இருக்கு. உள்ள வாங்க. அப்பா, இது என்ன வீடா இல்ல ஃபுட்பால் கிரவுண்டா? இவ்வளவு பெருசா இருக்கு. என்ன கிண்டலா? அதுக்கு இல்ல, இவ்வளவு பெரிய வீட்டுல தனியா இருக்க உனக்கு பயமா இல்ல? எனக்கு என்ன பையன்? வீட்டுல வேலைக்காரங்க இருக்காங்க, கூர்க்கா இருக்கா. முத்தமா முத்தமா, கொஞ்சம் இருக்கு. முத்தமா, இத வந்துட்டமா. இவர் இனிமே இங்கதான் தங்க போறாரு. வணக்கங்க. மேல ரூம் ரெடியா இருக்கா? ரெடியா இருக்குமா. போய் காஃபி கொண்டா. முத்தமா, காஃபி இல்ல, சூடு கம்மி, சக்கரை மோர். லக்ஷ்மி, வீட்டுல லிஃப்ட் இல்லையா? இல்ல. பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். லா 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 லா. ஓ, லா 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 டு டு டு. இங்கெல்லாம் வேற இருக்கு. லக்ஷ்மி, உன் ட்ரெஸ் வேணா கழட்டி கூட. பரவாயில்ல. சூடா இருக்கா காஃபி? நம்மளும் துவைச்சு பரவாயில்ல. நான் ஒருத்தன். லக்ஷ்மி, சாரி. எங்கேயோ தேவகானம் கேட்கிறதே. அங்க செயின் போட்டு அதையும் சேர்த்து விட்டுறலாம். வாமா, வா வா வா. வாமா கண்ணு, பிடிச்சிட்டு கண்ணு. பொன்னாடி போச்சு. சார், முதல்ல நாய் வாங்குறேன், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நாங்களும் முதல்ல நாய் விக்கிறோம், எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. இது சாதாரண நாய் இல்ல, திருடி விக்கிறோம். திருடி விக்கிறீங்களா? இல்ல இல்ல, திருடுவோம் பாத்துக்கங்கன்னு சொன்னோம். அதானே. வாங்கிக்க, இந்தாங்க, வாங்க கொண்டு வாங்க. 500 ரூபாய் கரெக்டா இருக்கு. நாளைக்கு இவன் வீட்லயே இந்த நாயை திருடிட்டு வந்து கருப்பு பெயிண்ட் அடிச்சு இன்னொருத்தனுக்கு வித்துருவோம். தட்ஸ் ஓகே. அம்பே, யோ, என்ன அச்சு போட்டு நோட்டெல்லாம் கொடுக்குற? வேண்டாம். யோ யோ யோ, 600 ரூபாய்க்கு இந்த அப்படியா? என்னென்ன நாய் மேல படிக்கிறான்? இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா இவன் நம்மளே கடிச்சிருவான். யோ யோ, நாய் அப்படியா? யோ யோ, இந்த நாய். 70, 60, 50, 40. பாட்டி, தாத்தா, உங்க அக்கா ஒழுங்கா என்றா. ஏது கரெக்டா இருக்கு? என்னதும் கரெக்டா இருக்கு. ஓ அப்பா, அப்பா, நம்மள மாதிரி கரெக்டான ஆளு யாரு இல்ல.
மச்சி மெயின் ரோட்ல நம்ம குரூப் ஒருத்த மடக்கிட்டான். அப்படியா? நம்ம ஆளுங்க அடிச்சு போட்டு பின்னாலே துரத்திட்டு வரா. அவனை மடக்குடா டேய். நாலு பர்ஸ் ஒரு டேப் ரெக்கார்டர் நோட் பண்ணிட்டேன். இந்த 6 வாட்ச் நோட் பண்ணிக்க. சரி சார், இது பாருங்க. முத்து, மச்சி பெரிய இடத்துல இருந்து போன் வந்திருக்கு. அதான் நம்மள ரிலீஸ் பண்றாங்க. என்ன சார், நாங்க போலாமா சார்? இந்த பெட்டி எங்கடா அடிச்ச? எவ்வளவு பேட்டு அடிக்கிறோம் சார். அதெல்லாம் எங்க சார் ஞாபகம் இருக்குது? அடிக்காத சார், சொல்லிடுறேன் சார். ஒரு நாள் ராத்திரி ஜோன்னு மழை பெஞ்சிருந்துச்சு சார். கருப்பு கோட் போட்டுக்கிட்டு ஒருத்தன் இத எடுத்துன்னு ஓடி வந்து இருந்தான் சார். அவன் கையில தான் சார் இதாச்சா. பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சு? கசமாலம் ஒண்ணுமே வைக்கல சார். கத்தி வரையும் ஒரு போட்டோ மட்டும் தான் சார் வச்சிருந்தான். என்ன கிடைச்ச? ஜனவரி 10ஆம் தேதி சார். ஏன்னா அன்னிதான் என் பஞ்சாதி ஆம்பளை பேத்திக்கினா சார். அதான் சார் எனக்கு ஞாபகம் கீது. ஜனவரி 10 சார், அன்னைக்குதான் சார் லட்சுமி வீட்டுல மர்டர் நடந்துச்சு. ஐ see. அப்ப நாங்க போலாமா சார்? என்ன அம்மாச்சி மறுபடியும் உள்ளே தள்ளிட்டான். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.